Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பிளர் டிரான்சிஷன் எஃபர்ட் தான் அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரீன் கலரில் இருக்க ப்ளஸ் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வச்சுட்டு அந்த மாதிரி பிளட் ட்ரான்சிஷன் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நானும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 இமேஜ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன்லாம் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. போயிட்டு பிளர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் ஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு 6th ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதும் நமக்கு இந்த மாதிரி தான் இமேஜ் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம கீ ஃப்ரேம்ஸில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3 கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். தென் அந்த ஃபோட்டோவோட மிடில் பாயிண்டில் ஒரு கீ ஃப்ரேம். தென் அந்த ஃபோட்டோவோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம். ஸோ இந்த மாதிரி கீ ஃப்ரேம்ஸ் கரெக்டாக சென்டர் பாயிண்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 3 கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, அதாவது மிடில், ஃபஸ்ட் அண்ட் ஹெண்டில் கீ ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூ 0.08 செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு நமக்கு சென்டராக இருக்கு இல்லையா, ஸோ அதோட வேல்யூ 0ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க வேல்யூ 0.08 செட் பண்ணிவிட்டு சென்டரை நம்ம ஆட் பண்ண கீ ஃப்ரேமோட வேல்யூ 0ல் செட் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அதோட வேல்யூ 0.02ல் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ 2 கீ ஃப்ரேம்ஸ் ஃபஸ்ட்டுக்கும் மிடிலுக்கும் சென்டராக இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்வ் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நம்ம கர்வ் செட் பண்ண போகிறோம். ஸோ தேர்டு கர்வ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த கர்வ் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் செட் பண்ணுற மாதிரியே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதை காப்பி கர்வ் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டில் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மிடில் இருக்க கீ ஃப்ரேமுக்கும் எண்டில் இருக்க கீ ஃப்ரேமுக்கும் சென்டர் பாயிண்டில் செலக்ட் பண்ணிவிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டோம். ஸோ அந்த கர்வ் பேஸ்ட் கர்வ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஆப்போசிட் சைடில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த கர்வ் நம்ம ஆட் பண்ணதுனால ஒரு ஸ்மூத்தான ஒரு இது கிடைக்கிது. ஓகேவா? ஸோ அகைன் அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இந்த லீனியர் ஸ்டிக்ன்ற இந்த எஃபர்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த 3 டாட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்ட்ரென்த்தெல்லாம் ஜஸ்ட் எதுவுமே பண்ணாதீங்க. ஆங்கிள் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதோட வேல்யூஸ்லாம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ 0 டிகிரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 90 டிகிரியில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஆங்கிளை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அகைன் 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஒரே எஃபர்ட் தான் நம்ம பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம தேர்டாக பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஆங்கிளில் போங்க. ஆங்கிள் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வேறு எதுவுமே சேஞ்ச் இல்லை. ஸோ இந்த ஆங்கிளை பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. அகைன் வந்துட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 135 டிகிரிக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த எஃபர்ட்டை வந்து 4 டைம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டில் வந்துட்டு அந்த ஸ்ட்ரென்த்தோட வேல்யூஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் கீ ஃப்ரேம்ஸில் ஆட் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட்டு 3 டைம் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதில் வந்துட்டு டிகிரி மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ செகண்டாக இது பண்ணதுக்கு வந்துட்டு 90 டிகிரி, தேர்டுக்கு வந்துட்டு 45 டிகிரி, தென் ஃபோர்த்துக்கு வந்துட்டு 135 டிகிரின்றதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் வந்துட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு பிளர் அப்படின்ட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா காசியன் பிளர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த காசியன் பிளரில் போயிட்டு கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லீனியர் ஸ்டிக் வந்துட்டு எந்த இடத்துல கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணமோ அதே கீ ஃப்ரேம்ஸ் வந்துட்டு அதே மேலேயே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டில் கீ ஃப்ரேம்ஸ், தென் அந்த மிடில் பாயிண்டில், தென் எண்டில். ஸோ இந்த மாதிரி வந்து கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லையா அதோட வேல்யூ வந்துட்டு 0.150 இருக்கட்டும். தென் சென்டராக இருக்கு இல்லையா அதோட வேல்யூ வந்துட்டு 0ல் செட் பண்ணிக்கோங்க. தென் வந்து தேர்டாக இருக்க வேல்யூ வந்துட்டு 0.150 வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதுக்குமே நம்ம வந்து கர்வ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது அந்த எஃபர்ட்டுக்கு வந்து நம்ம காப்பி பண்ண முடியும் அதே கர்வ் வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் கர்வ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த சென்டர் பாயிண்ட்ல வச்சுட்டு அதே மாதிரி பேஸ்ட் கர்வ் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆப்போசிட்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஸோ ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி பிளர் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு முடிகிறப்போ ஒரு மாதிரி பிளர் ஆகும். ஸோ இந்த எஃபர்ட் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு காப்பி எஃபர்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லா எஃபர்ட்டும் நமக்கு வந்து காப்பி ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் இமேஜ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ஸ் வந்து பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எவ்வளோ இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ இமேஜஸ்க்கும் இந்த மாதிரி வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ இஎஃப்எக்ஸ் எடிட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பிளட் ட்ரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.